ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம கோவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கோவக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் தேவைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு இடையில நம்ம ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கிறேன். அடுப்பை ஸ்லோவாக வச்சு கிண்டிட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.